வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் தனி செயலாளர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தனி செயலாளர் 1 செந்தில்குமாருக்கு நிதித்துறை, மதுவிலக்கு, காவல்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறைகளையும் செந்தில்குமார் கவனிப்பார். தனி செயலாளர் 2 லட்சுமி பிரியா அவர்களுக்கு பயண ஏற்பாடு, வனம், சுற்றுச்சூழல், உயர்கல்வித்துறையை கவனிப்பார் என்றும், தனி செயலாளர் 3 அண்ணாதுரை இயற்கை வளம், நீர்வளம், வேளாண்மை, கால்நடைத்துறையை கவனிப்பார் என்றும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தனி செயலாளர் 4 விஷ்ணு அவர்களுக்கும் தற்பொழுது முக்கிய துறைகளானது ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவருக்கும் தற்பொழுது முக்கிய துறைகளான வணிக வரி மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இளைஞர் நலன், விளையாட்டு, தொழிலாளர் நலன், அதே போன்று திட்ட மதிப்பீடு உள்ளிட்ட துறைகளும், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை விஷ்ணு அவர்களுக்கும் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் புரோகிராம் உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான அறிவிப்பாணையை லட்சுமி பிரியா முதல்வரின் தனி செயலாளர் அவர்கள் இதற்கான ஆணையை தற்பொழுது வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தனி செயலாளர்கள் கவனிக்கக்கூடிய துறைகளுக்கான செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு செயலாளர்களுக்கும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக அதை கவனிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் புதிய நிர்வாக பணிகள் தடையின்றி வேகம் எடுக்கும் பொருட்டு இந்த துறை ஒதுக்கீடுகள் மே 12 முதல் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த முறையான அறிவிப்பு என்பதை வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக அந்தந்த துறை செயலாளர்கள் இதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் எனவும், முதல்வர் அவர்களுக்கு அதற்கான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிப்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தலைமைச் செயலகம் விஜய் அவர்கள் வரவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் வந்து பல்வேறு ஆய்வு பணிகளையும் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இன்று மாலையும் பல்வேறு IAS மற்றும் IPS அதிகாரிகளின் மாற்றம் இருக்கலாம் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.